ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா ரொம்ப ஈஸியாகவும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மட்டன் சுக்கா செய்யறதுக்கு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகவும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை இந்த மாதிரி பிச்சு போட்டு உள்ளே போட்டுக்கோங்க. இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தா போதும். 4-5 குண்டு மிளகா, நீங்கள் நீல மிளகா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் அதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மிளகா நல்லா வதங்கவும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 1 பல்லாரி ரெண்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த முந்திரியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுதான் மட்டன் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகுது. மசாலா நல்லா வதங்கணும். இதோட நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதிலிருந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் மட்டன் வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். மட்டன் சுக்கா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட நல்லா ஒட்டணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே அந்த ஆவியில் வேக விடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.